ஹாய் டார்லிங்ஸ். இன்னைக்கு நம்ம டிடி ஸ்டோரி டைமில் பார்க்க போகிற ஸ்டோரி த டூ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அழகான ஊரில் ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒருத்தர் ரகு, இன்னொருத்தர் பிரபு. ரகுவும் பிரபுவுமா அவங்க ஊரில் இருக்க ஒரு பீச்சில் சாயந்தர நேரம் ஜாலியாக நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ நல்லா நிறைய விஷயங்களை பேசிட்டு நடந்துட்டு இருக்கிறப்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ள சின்ன கருத்து வேறுபாடு வந்துடுச்சான். அதுவே பெரிய சண்டையாக மாறி ரகு பிரபு கன்னத்தில் அடிச்சிட்டானா. பிரபு அழுதுகிட்டே அங்கே இருந்த கடல் மண்ணில் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்லாப்ட் ஆன் மை ஃபேஸ், அதாவது என்னோட ஃப்ரெண்டு என் கன்னத்தில் அடிச்சிட்டான் அப்படின்னு எழுதுனானா. இதை பார்த்த ரகுவுக்கு ஒன்றும் புரியலை. சரின்னு இன்னும் கொஞ்சம் தூரம் ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்தாங்களாம். அப்போ அங்கே ஒரு பெரிய அலை வந்துச்சான். வந்த அலை பிரபுவை தண்ணியோட இழுத்துட்டு போயிடுச்சான். இதை பார்த்த ரகு ஓடி போய் அவன் ஃப்ரெண்டு பிரபுவை காப்பாத்தினானா. காப்பாற்றப்பட்ட பிரபு வெளியே வந்து அவன் ஃப்ரெண்டு ரகுவுக்கு தேங்க் பண்ணிட்டு அங்கே இருந்த ஒரு பாறையில் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் சேவ்டு மை லைஃப் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டு என்னைய காப்பாத்திட்டான் அப்படின்னு எழுதுனானா. ஒன்றுமே புரியாமல் ரகு பிரபுட்ட ஏண்டா இப்படி எழுதுன அப்படின்னு கேட்குறானா. அதுக்கு பிரபு, டே ரகு, நீ எனக்கு பண்ண கெட்ட விஷயத்த நான் கடல் மணலில் எழுதுனேன், அது அடுத்த அலை வந்தால் அழிஞ்சிடும். ஆனால் நீ எனக்கு பண்ண நல்ல விஷயத்த நான் பாறையில் எழுதியிருக்கேன், அது என்றைக்குமே அழியாது, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் போல அப்படின்னு சொன்னானா. அப்போது நாமளும் மற்றவங்க நமக்கு பண்ண கெட்டதை மறந்துட்டு நல்லதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டு சந்தோஷமாக வாழலாமா? டாடா.